ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப் ரொட்டீனில் யூஸ் ஆகக்கூடிய சின்ன சின்ன சில கிச்சன் டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு டிப்புங்க. இப்போது நான் எண்ணெயில் உப்பு போட்டிருக்கேன். அது ஏன்னா நம்ம வடகம், அப்பளம், வடை அந்த மாதிரி பொரிக்கிறப்ப நம்மளுக்கு எண்ணெய் இழுக்குங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு பிஞ்ச் உப்பை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி வடகத்தை, நான் இப்போ வடகத்தை பொரிக்கிறேன், நீங்கள் வடை எதுவாக இருந்தாலும் நம்ம பொரிக்கிற ஐட்டம் எது பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெயே இழுக்காதுங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே அந்த ரிசல்ட் தெரியுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் எவ்வளோ வடகம் பொரிச்சிட்டேன், ஆனால் எண்ணெய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது அடுத்து ரெண்டாவது டிப்புங்க. இப்போது முருங்கைக்காய் நம்ம நிறைய வாங்கிட்டோம், இல்லை தோட்டத்திலேருந்து வந்தது அப்படின்னா நம்ம எப்படி நிறைய நாள் அதை வந்து கெட்டு போகாமல் வச்சுருக்கிறது அப்படின்னா, இது இப்படியே ஃப்ரிட்ஜில் நம்ம முழுசாக ஸ்டோர் பண்ண முடியாது. அப்படியே வச்சாலும் நம்ம இந்த முருங்கைக்காயோட ஸ்கின் எல்லாமே வாடின மாதிரி இருக்கும். அப்போது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸெல்லாம் வெட்டிக்கலாங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக ஒரு கவரில் போட்டுட்டு அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு முருங்கைக்காயும் வேஸ்ட் ஆகாது. இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது மூணாவது டிப்புங்க. இது என்னென்னா, நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு மீதமான சப்பாத்தி மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா மறுநாள் வெளியே எடுத்து பார்த்தோன்னா லைட்டாக கற்கிற மாதிரி இருக்கும், இல்லை ட்ரையாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி மீதமான சப்பாத்தி மாவில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை நம்ம மேலாப்பில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சோன்னா மறுநாள் எடுக்கிறப்ப நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நாலாவது டிப்புங்க. பாலில் உரமோர் ஊற்றி நம்மளுக்கு வேகமாக தயிர் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு நம்ம எவ்வளவு பால் ஊற்றுறோமோ, நம்மளுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அவ்வளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். அதை ஒரு 2 தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிரும் பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பச்சை மிளகாவை நம்ம அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் போட்டு பண்ணோன்னே ஒரு 3-4 மணி நேரத்துலையே நம்மளுக்கு தயிர் நல்லா வந்துடுங்க. பாருங்கள், இது வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலில் நம்ம இந்த மாதிரி செய்யணுங்க. இது 5வது டிப்புங்க. இது என்னென்னா, நம்ம விண்டோலெல்லாம் ஸ்க்ரீன் போடுவோம். அப்படி போட்டுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப நம்ம அந்த ஸ்க்ரீனை வந்து முடிச்சு போடுவோம், இல்லை வந்து அந்த விண்டோ ஹோலில் சொருகி வைப்போம், இல்லை கிளிப் மாட்டி வைப்போம். நம்ம அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீனோட துணி வந்து கிளியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம ஒரு லைட் வெயிட்டான பிளாஸ்டிக் வளையலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீனோட பாட்டம் பகுதியை அதில் சொருகி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் சேஃபாக இருக்குங்க. தேவைக்கு நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது 6வது டிப்புங்க. இப்போ இது என்னென்னா, நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறப்ப வீடே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். அதில் ஒரு மூடி ஃபேப்ரிக் கண்டிஷ்னர், கம்ஃபோர்ட்டோ இல்லை சாஃப்ட் டச்சோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊற்றி கொதிக்க வச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து அந்த ரூமே நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுங்க. இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கொதித்ததும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அப்படியே மூடி போட்டு மூடக்கூடாது, அப்படியே திறந்தே இருக்கணும். ரூமே நல்ல ஸ்மெல் அடிக்குங்க இந்த மாதிரி பண்ணோம்னா. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.